Hi everyone, welcome to our channel. நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களா ஸோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். ஸோ என்ன அப்படிங்கிறத கவனிங்க. நீங்கள் குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு 150 days தான் இருக்குது. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அதாவது மந்த்தில் சொல்லணுன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 month இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. அண்ட் இன்னும் ஒரு 1 month 1.5 months எக்ஸ்ட்ரா ஒரு 6 monthக்கு மேலே கொஞ்சம் நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு அப்டேட்டடான நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய டெலகிராம் யூசர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் என்ன அப்படின்னா, மேம் எங்களுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கரெக்டாக எங்களுக்கு கிளாஸஸ் யூடியூப்பில் நீங்கள் கொண்டு போங்க, உங்களை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. ஸோ நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம். பட் அது எப்படி இருக்குன்னா, எந்த டைமுக்கு வருமோ அந்த மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எங்களோட ஒர்க்கும் அப்படி இருந்துச்சு, சுச்சுவேஷனுமே அப்படி இருந்துச்சு. இப்போயும் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கே தெரியும், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது, அதுக்கான ஒர்க்ஸும் போய்கிட்டு இருக்குது. அண்ட் தென் பெய்டு கோர்ஸ், பெய்டு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு கம்ப்ளீட்டாக அதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. பட் நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே கேட்டதுனால ஸோ உங்கள் பக்கமும் நாங்கள் வரப்போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. அப்போது நான் சொன்னேன், எப்போ வேணாலும் இது முன்னாடி வரைக்கும் வீடியோ வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த டே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனிங்க. அண்ட் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கவனிங்க. ஸோ வரப்போகக்கூடிய குரூப் 2, குரூப் 3 அண்ட் 4 எக்ஸாமில் 180+ வாங்கி ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட டார்கெட்டு. ஸோ வாரம் நம்மளோட யூடியூப் கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஸோ இப்போ மண்டே அப்படின்னா அன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது கண்டிப்பாக வீக்லி கரெக்டாக ஃபாலோ ஆகும். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ரெடியாக இருந்துக்கணும். ஓகேவா? மண்டே அன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock என்ன வரும்னா, குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும். குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா, குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்குன்னு தனியாக டெலகிராம் சேனல்லே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் சேனல்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் PDF அதில் தான் சென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஸ்கெடியூலுமே கொடுத்துருப்போம். டெலகிராம் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ வீக்லி சண்டே உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட்டு நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம். ஸோ மண்டே கரெக்டாக ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மண்டே இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. 1 day கேப். வெனஸ்டே என்ன நடக்கும்னா, இந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க. வெனஸ்டே என்ன நடக்கும்னா பாலிட்டிக்கான கிளாஸ். இப்போ அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி பாலிட்டிக்கான கிளாஸ் அப்படிங்கிறது மார்னிங் 10 o'clock உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இது வீக்லி. ஓகே. ஸோ உங்களுக்கு வெனஸ்டே அப்படின்னா பாலிட்டி டே. ஸோ அன்னைக்கு உங்களுக்கு பாலிட்டிக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒவ்வொரு வீக்கும் வெனஸ்டே பாலிட்டிக்கான கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock உங்களுக்கு தமிழுக்கான கிளாஸ் இருக்கும். அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி கிளாஸஸ் இருக்கலாம். தமிழில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை நான் ஒரு ஓரலாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது தமிழுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி ஆல்ரெடி இலக்கணமுக்கு நம்ம கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒரு 5 to 6 classes முடிச்சிருப்போம். அண்ட் தென் அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கான கிளாஸஸும் அது 1 week இந்த மாதிரினா, நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குன்னா தமிழுக்கான ஒரு மாடல் கொஸ்டின், ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வீடியோவாக போகும். ஓகேவா? மாடல் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் தேர்டு பிளான் என்ன அப்படின்னா, இப்போது 6th to 12th புக்கை எடுக்கிறோம். நியூ புக் இருக்குல்ல, 6th to 12th புக் எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லிட்டேன், நம்மளுக்கு இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கொஸ்டின் பேட்டர்ன் தான் இந்த மாதிரி நான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர
ஆனால் எதிலிருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கான மூலமாக நம்மளுக்கு இருக்குன்னா 6th to 12th நியூ ஸ்கூல் புக் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு வீக்கும் தமிழ் கிளாஸ் வருதுன்னா ஒரு வீக்கில் ஒரு மாடல் கொஸ்டினோ அல்லது ஒரு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கிளாஸஸோ போகுதுன்னா ஒரு வீக் என்ன பண்ணுவோன்னா 6th to 12th நியூ புக்கில் இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி 100 கொஸ்டின்ஸாக ஒரு வாரம் 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக எடுத்து ஸோ நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கலாமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி பிரித்தெழுதுக இருக்குது, சேர்த்தெழுதுக இருக்குது, எதிர்ச்சொல் இருக்குது, கலைச்சொல்லிருந்து 10 கேள்விகள் இருக்குது, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளின்னு சொல்லி அதிலிருந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் அப்படியே பல்காக வரும். பிறமொழி சொற்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதே மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் காண்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சிலபஸ் இருக்குது. அப்போது இந்த சிலபஸில் எப்படி வந்து 6ஆம் வகுப்பு நியூ புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 6th நியூ புக்கு ஃபுல்லாக ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்த ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே நம்மளுக்கு ஃப்ரைடே அப்படின்னா தான் தமிழுக்கான கிளாஸ், அதுக்கிடையில் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃப்ரைடேனா நீங்கள் தமிழுக்கு ரெடியாக இருந்துடணும். ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கான கிளாஸ் இருக்கும். அப்போது அடுத்த ஒரு கிளாஸில் 7th நியூ புக் ஃபுல்லாக எப்படி கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறுத்தற் குறியீடு அது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறது, இணைப்பு சொல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை இணைத்து எழுதுது, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கொஸ்டின் சிலபஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நியூ புக்கில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் கொண்டு போக போகிறோம். இது வீக்லி ஃப்ரைடே அன்னைக்கு தமிழுக்கான கிளாஸஸில் இந்த 3 மெத்தடில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொன்றா வரும். ஓகேவா? ஸோ தமிழுக்கு இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் தென் பாலிட்டிக்கு சொன்னல, பாலிட்டிங்கிறது கிளாஸு. ஸோ பாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸு டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸை முடிக்கிறோம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு உருவான வரலாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரசியல் நிர்ணய சபை எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட்டாக எடுத்து கிளாஸஸ் முடிக்கிறோம். இது பாலிட்டிக்கு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்டர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பாலிட்டியை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். இப்போது பாலிட்டி நம்மளுக்கு முடிஞ்சது. தமிழ் என்னென்னு சொல்லிட்டேன். அடுத்து சண்டேனா உங்களுக்கு மேக்ஸ்க்கான கிளாஸ் கரெக்டாக இதுவும் மார்னிங் 10 o'clock. உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் ஈவினிங் 4 o'clock இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா சண்டே நைட்டு தான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீயே 10 o'clock தான் வரும், மண்டே மார்னிங் 10 o'clock. ஸோ அதனால் ஈவினிங் 4 o'clock அப்படின்னா தான் எல்லாராலையும் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஈவினிங் 4 o'clock வச்சுருக்கும். ஏன்னா 10 o'clock ஆன்சர் கீ வருதுல்ல, அப்போ செக் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் 4 o'clock அதுக்கு மட்டும் டைம் சேஞ்ச். ஸோ எப்பயுமே வந்து 4 o'clock தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கூட. அடுத்து சண்டே அப்படின்னா அது என்ன இருக்கும்? மேக்ஸ்க்கான கிளாஸ். ஸோ அப்போ சண்டேனா மேக்ஸ்க்கு கெட் ரெடியாக இருக்கணும். ஓகேவா? மார்னிங் 10 o'clock. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 200+ hours ஃப்ரீ செஷன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்க்கு போட்டிருந்தோம். அதில் ஒரு 3 to 4 classes கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வந்து ஒர்க்ஸ், அவங்களுக்கு வந்து லெசன் வைஸ் டெஸ்ட்டு, தமிழுக்கு வந்து இப்போ EL வைஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கில் இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி எல்லா ஒர்க்கையும் வந்து அதிகமாக பார்க்குறதுனால தான் கொஞ்சம் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. இனிமேலும் இதுவும் கரெக்டாக ரெகுலராக உங்களுக்கு ஃபாலோ ஆகும். வீக்லி சண்டே மார்னிங் 10 o'clock கரெக்டாக ஒரு டாப்பிக்கை மேக்ஸை பொறுத்தவரை இதுதான் பிளான். இப்போது சிம்பிளிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்க. ஒரு டாப்பிக்கை ஒரே வீடியோவில் முடிச்சிருப்போம். HSF and LCM ஒரு டாப்பிக்கை ஒரே வீடியோவில் முடிச்சிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய பெண்டிங் இருக்கும். அண்ட் ரீசனிங் இப்போ உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது மேக்ஸ்க்கு என்னென்னலாம் டாப்பிக்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த ஒரு டாப்பிக்கை ஒரே வீடியோவில் எடுத்து கம்ப்ளீட்டாக அது 1 hour இருக்கலாம், 3 hour இருக்கலாம். அது எவ்வளோ மணி நேரங்கிறது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அது புரியணும், அந்த கருத்து உங்ககிட்ட வந்து சேரணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரே வீடியோவில் முடிக்க போகிறோம். ஸோ அப்போ சண்டே அப்படின்னா மேக்ஸ் டே. ஓகே, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டேனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு எக்ஸ்ப்ளனேஷன், வெனஸ்டே மார்னிங் 10 o'clockனா பாலிட்டி, ஃப்ரைடே மார்னிங் 10 o'clockனா தமிழ், அடுத்து சண்டே மார்னிங் 10 o'clockனா மேக்ஸ் கிளாஸு. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் இப்போ இதை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, நான் யூனிட் 6 இருக்குது, அடுத்து வந்து யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது, அதெல்லாம் இப்போது இந்த வீக் ஃபுல்லாக இப்போ இந்த 4 classes போய்கிட்டு இருக்குன்னா இந்த வீக் ஃபுல்லாக இதுவே நம்ம வந்து அடுத்தடுத்த வீக் வந்து போய்கிட்டே தானே இருக்க போகிறோம், ரைட்? அப்போது முடிஞ்சிடும்.
ஓகேவா? ஒரு 5 வீக்ஸ் 6 வீக்ஸில் வந்து முடிக்கிறோம் அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த யூனிட் 6ஐயும் யூனிட் 5ஐயும் அது ஒரு மேரத்தான் செஷன்ஸாக போட்டு முடிச்சிடலாம். ஏன் இந்த பாலிட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட், பாலிட்டி மேக்ஸு தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? குரூப் 2க்கு குரூப் 4க்கு தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸு, மேக்ஸ்க்கு 25 சேம் சிலபஸ் ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு. ஸோ அதுலேயும் மார்க் போகக்கூடிய ஏரியா. பாலிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா, பாலிட்டி நல்லா படிச்சிட்டிங்கன்னா யூபிஎஸ்சியிலேருந்து டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்தையுமே தரவாக எழுதிடலாம். அதுக்காக தான் பாலிட்டிக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பாலிட்டி நீங்கள் தரவாக இருந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஜாப் போகிறதுக்கு உங்களுக்கு பக்காவான இது எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் 6 யூனிட் 5 அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அடுத்து போகும்போது எக்ஸாம் டைம் கொஞ்சம் நெருங்குறப்போ இந்த வீக்லி இடையில நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வெனஸ்டே, இங்கே சாட்டர்டே பெண்டிங் இருக்குது. அந்த 2 நாட்களில் இதை கொண்டு வந்து நுழைச்சி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 4 டேஸ்க்கு இந்த 4 சப்ஜெக்டை முடிக்கிறது. ஓகேவா? ஸோ வீக்லி இதுதான் நம்மளோட பிளானாக இருக்க போது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. இப்போ 3 டெஸ்ட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த வீக்கு சண்டே 4th டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகலை அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மேக்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கு வந்து கிளாஸ் கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம்ல, ஸோ அந்த மாடல் கொஸ்டின் போணுச்சுன்னா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் வந்து கொஸ்டினாக இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ டெலகிராமில் வந்து அட்மின் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஸ்டின் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் டெஸ்ட்லாம் போகிறப்போ. ஸோ அப்போ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்தாச்சு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ்னு. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தமிழ்லேருந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் அந்த வேர் டு ஸ்டடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேத்துக்கு இது தெரியட்டும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கன்னா ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் புக்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஐஎன் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஸோ டிஎன்பிசிக்கான மெட்டீரியல்ஸ் வேணுன்னா அதில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.